ரஷ்யா உக்ரைன் யுத்தம் பத்து எரியக்கூடிய இதே நிலைமையில ஜெலன்ஸ்கி அமெரிக்கால இருக்காரு. மேற்கொண்டு பத்து எரியுமா? இல்ல அணைக்க போறார்களா? அப்படிங்கிறது வரும் நாட்கள்ல தெரிஞ்சு போயிரும். ஆனா பைடனோட நிலைப்பாடு அப்படிங்கிறது அந்த மாரி கிடையாது. அணைக்கிற மாரி கிடையாது. பத்தி விட்டு எரிய வைக்கிற மாரி தான் இருக்கு. இந்த பக்கம் ரஷ்யாவோட நிலைப்பாடு அப்படிங்கிறதும் ரஷ்யா முடிவு செஞ்சு பேச்சுவார்த்தைய நோக்கி நகர்த்தினாதான். அதாவது ரஷ்யா பேசுவோம் அப்படின்னு சொன்ன உடனே, ரஷ்யாவுக்கு ஆதரவான நாடுகள் நடுவுல நின்னு உக்ரைன இழுத்துட்டு வந்து பேச்சுவார்த்தை டேபிள்ல உட்கார வச்சாதான். அந்த இடத்துல அமெரிக்காவோ, ஐரோப்பா ஆட்களோ வந்துட்டார்கள் அப்படின்னா, ரஷ்யா விலகிரும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான சிக்னல குடுத்திருக்கார்கள். ஏன் அப்படின்னா, ரஷ்யாவுக்கு தலைவலி பெருசா இல்ல. யுத்தம் நடக்கிற தலைவலி தான். ஜெயிக்க முடியாத யுத்தத்த ரஷ்யா நடத்தவே இல்ல. ஒவ்வொரு நாட்களும் நிலப்பரப்பு கூடுதலாக ரஷ்யா வசம் போய்க்கிட்டே இருக்கு. அப்படியே இந்த நிமிடமே நின்னா கூட ரஷ்யாவுக்கு ஏகப்பட்ட நிலப்பரப்பு சொந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ரஷ்யா இருக்கு. அடுத்தடுத்த நாட்கள் சென்றாலும் பரவாயில்லடா, நாங்க யுத்தத்த கன்டின்யூ பண்ணும்போது நிலப்பரப்புகள பிடிச்சுக்கிட்டே போவோம் அப்படிங்கிற அந்த ஒரு தந்திரத்தையே ரஷ்யா கையாள ஆரம்பிக்குது. அதனால தான் ரஷ்யா ஏறக்குறைய 1 மாதத்துல மட்டும் ஜெலன்ஸ்கியோட ஸ்டேட்மெண்ட்டும் அதான். அமெரிக்கால போய் கதர்றாரு. 3000 கைடர் பாம்ப்ஸ உக்ரைனுக்குள்ள வீசிட்டார்கள். கடந்த 1 மாதத்துல மட்டும். இதுலருந்து தப்பிக்கவே எங்கனால முடியல தெரியுமா? அப்படின்னு சொல்லி கதறியிருக்காரு. அதனால இந்த மாரி கைடர் பாம்ப்ஸ நெறைய எங்களுக்கு குடுங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்க மண்ணுல கால் வச்ச அடுத்த செகண்டே சொல்லியிருக்காரு. உக்ரைனுக்கு போயிட்டு திரும்பி வந்து கேட்டாலும் சரி, தரமாட்டாய்ங்க அமெரிக்கா. அப்படிங்கிற நிலையில தான் அமெரிக்கா இருக்கு. காரணம் என்னன்னா, இவரு திரும்பி வரும்போது அங்க பைடன் இருக்காரோ, ட்ரம்ப் இருக்காரோ. பைடன் இருக்க வாய்ப்பே இல்ல. கமலா ஹாரிஸோ, ட்ரம்ப்போ இருக்க போறார்கள். ஆனா 2 பேரும் பைடன் மாரி இந்த யுத்தத்த நடத்தி செல்வார்களா அப்படின்னு கேட்டா, அவர்களோட பார்வையே வேற மாரி தான் இருக்கும். பைடன் கட்சியே ஆளுங்கட்சியா வந்தா கூட, பைடன் மாரி பார்ப்பார்களா அப்படின்னு கேட்டா, ரஷ்ய எதிர்ப்புல இவர் அளவுக்கு மத்தவங்க இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது தான். அதாவது இவரு போற இதே பாதையில, இதே வேகத்துல போக வாய்ப்பே இல்ல. அப்ப ஜெலன்ஸ்கிக்கு வேற மாரியான வரவேற்பு, வேற மாரியான டீலிங் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா மனுஷன் போய் கேட்டிருக்காரு. சரி, இது ஒரு பக்கம் இருக்க. இந்த மாரி குண்டுகள் தாறுமாறா விழுகுது. அதாவது உக்ரைன் 1 அப்டின்னா ரஷ்யா 100 அப்படிங்கிற எண்ணிக்கையில தான் போய்க்கிட்டு இருக்கு. எது குண்டுகள் பொறுத்தவரையும். அத சமாளிக்க முடியாம தடுமாறுறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், உக்ரைனின் அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்கால இருக்கும்போது, உக்ரைன் களத்துக்குள்ள எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப கொடூரமா இருக்கு. ஜெலன்ஸ்கியோட சொந்த ஊரு, ஜெலன்ஸ்கி இருக்கக்கூடிய தலைநகர் கிவ் ஆகட்டும், இல்ல இவர்கள் ரொம்ப நாள் குறிவைக்கக்கூடிய கார்கிவ் போன்ற பகுதிகளாகட்டும், எதுவுமே மிச்சம் இல்ல. அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுல தான் தாக்கிட்டு இருக்கார்கள். இதுல இப்ப இவர்களுக்கு பெரிய ஒரு வாய்ப்பா பார்க்கறது என்ன அப்டின்னா, மொத்தமாவே உக்ரைன் முழுவதும் சரி, இல்ல ரஷ்யாவுக்குள்ளயும் சரி, படைகள் பர்ட்டிகுலர் ஜோன காப்பாத்துறக்கு, இல்ல பர்ட்டிகுலர் ஜோன்ல தடுத்து நிறுத்துற மாரி ஒரு படை நகர்வ தான் செஞ்சுகிட்டு இருக்கார்கள். ஆனா அந்த படைக்கு பெரிய அளவு பேக்கப் இருக்கான்னு கேட்டா, பேக்கப் இல்ல. சரி, அந்த படைகள் அங்க எவ்வளோ இருக்கார்கள்? எப்படி இருக்கார்கள்? என்ன மாரியான ஆயுதங்கள் வச்சிருக்கார்கள்? எல்லாமே ரஷ்யாவுக்கு தெரிஞ்சு போயிருது. அதுல பாதி நேரம் சிக்கிக்கிறார்கள். அப்படிதான் ஒரு 1 மணி நேரம் பர்ட்டிகுலர் ஜோன குறி வச்சு தாக்குனதுல 1 மணி நேரத்துல மட்டும் 1800 வீரர்களுக்கு மேல காலி அப்டின்ட்டு இருக்காரு. 200 வீரர்கள கைதிகளா எடுத்திருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. ஏறக்குறைய 1 மணி நேரத்துல ஒரு லொகேஷன்ல 2000 வீரர்கள உக்ரைன் ராணுவம் பலி குடுத்திருக்கு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, உக்ரைன் ராணுவம் பெரிய அளவு பர்ட்டிகுலர் இடங்கள மட்டுமே ஃபோக்கஸ் பண்றார்கள். அப்படி பர்ட்டிகுலர் இடங்கள ஃபோக்கஸ் பண்ணும்போது அவர்களுக்கான பேக்கப்பும் இல்ல, ஆயுத பற்றாக்குறை, ஆட்கள் பற்றாக்குறை, இது போக தகவல்களும் இங்க இவ்வளவு பேர் நிக்கிறாங்கடா அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா ரஷ்யாவுக்கு தெரியப்படுத்தப்படுது. யார் சொல்றா? அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. இல்ல எங்க ஓட்டை இருக்கு? அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. இது உக்ரைனுக்கு அடிஷனலான தலைவலி. அது போக முக்கியமான நகரங்கள் ஜெலன்ஸ்கி வெளியில போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒண்ணுமே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டார்களாட்டுக்கு. காரணம் ஜாப்பரோசியா, கார்கிவ் போன்ற பல பகுதிகள் தரைமட்டம் ஆயிக்கிட்டே இருக்கு. பொதுவா இந்த மாரி ஒரு பறந்து விரிந்த தாக்குதல் அப்படின்னா, குடியிருப்புகள் மாட்டும், முக்கியமான ஆயுத கிடங்குகள் மாட்டும். இப்ப அப்படிலாம் கிடையாது. இந்த லொகேஷன்ல ராணுவ நடமாட்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான். அங்க ராணுவ நடமாட்டம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா தாக்குதல ஆரம்பிச்சிடுறார்கள். அங்க அதனால மக்கள் உயிர் சேதத்த தாண்டி இவர்களோட சீக்ரெட்டான பேஸ்கள் பூரா அடியாகுது. அதுல மெயினான தளபதிகள் இருந்து அடியாகிறார்கள். ஒரு சில இடத்துல இப்ப பார்த்த மாரி முக்கியமான யூனிட்டுகள் அந்த பகுதியில இருந்தா தரைமட்டம் ஆகுது. 2000 வீரர்கள் 1 மணி நேரத்துல காலி அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய விஷயம்.
உக்ரைனை பொறுத்தவரையும் ஒரு கெட்ட பழக்கமாவே மாறிடுச்சு. முந்திலாம் ரஷ்யா என்ன சொன்னாலும் சரி, அது உண்மையோ, பொய்யோ படார்ன்னு உக்ரைன் மறுப்பு தெரிவிச்சுரும். அதனால ரஷ்யா சொல்றது உண்மை, பொய்ன்னு தேடி போறதுக்குலாம் அடுத்தடுத்த சம்பவங்கள் வரும். மெயினான டெலகிராம் சேனல்கள் போஸ்ட் போட்டா மட்டும் தான் நம்புற மாரி இருக்கும். இப்ப அப்படிலாம் கிடையாது. ரஷ்யா என்ன சொன்னாலும் சரி, உக்ரைன் மறுப்பு தெரிவிக்கிறதே இல்ல. சரி, அரசாங்கங்கள், ஜெலன்ஸ்கி டீம் தான் இப்படி போயிட்டார்கள் அப்படின்னா, அங்க உள்ள சேனல்கள், டெலகிராம் சேனல்களும் அதே ரேஞ்சுக்கு வந்துட்டார்கள். அதனால எல்லாமே உண்மை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துருது. காரணம் என்னன்னா, இது பெரிய சிதம்பர ரகசியம் இல்ல. கைப்புண்ணுக்கு கண்ணாடியா, நாங்க தான் இங்க சிதறடிக்கிற படுறோமே அப்படின்னு வெளிப்படையாவே எல்லா ஏஜென்சிகளுக்கும் இன்டர்வியூ அள்ளி தெளிக்கிறார்கள் உக்ரைன் வீரர்கள். அதனால நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே மிகப்பெரிய பேக்ஃபயர் ஆக அதிக வாய்ப்பு. அதை இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கார்கள். குறிப்பா இந்த மனுஷன் ஏன்டா அமெரிக்காக்கு போனான்? அதனால தான் ரஷ்யா வெறி பிடிச்சு நம்மள தாக்குது அப்படிங்கிற எண்ணத்த மக்களுக்கும், ராணுவத்துக்கும் கொண்டு வரதுக்காகவே இந்த பிரம்மாண்ட தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதுல சேதாரம் அப்படிங்கிறது எல்லார் எதிர்பார்ப்பையும் விட கணிசமா கூடி போச்சுங்கிறதும் இங்க குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இது எல்லாத்தையும் வெள்ளை மாளிகை நோட் பண்ணும். ஆனா வெள்ளை மாளிகை கிட்ட இரக்கம் அப்படிங்கிறது வரப்போறதே கிடையாது. எலக்ஷன் வரையும் பலியாடுகள உள்ளுக்குள்ள நுழைச்சுக்கிட்டே இருக்க போறோங்கிறத தாண்டி பைடன் மனசுல வேற எதுவும் ஓடாதுங்கிறது எதார்த்தமான உண்மை.